friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வெடிப்பு விழுந்த கருமையான உதட வந்து நல்ல பேபி பிங்கா சாஃப்ட்டா மாத்துறதுக்கான ஒரு லிப் பாம் எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிப் பாமை 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு நேச்சுரலான லிப் பாம் அப்படின்றதுனால நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த லிப் பாம் வந்து எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த லிப் பாம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பீட்ரூட் வந்து எடுத்து அதோட ஸ்கின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்ஸில் உள்ள அந்த டார்க்னஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து நேச்சுரலான ஒரு பிங்க் கலர் வந்து கொடுக்கும். அடுத்ததான் நம்ம இது கூட வந்து புதினா இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 புதினா இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க. புதினால ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட லிப்ஸில் உள்ள வெடிப்புகளெல்லாம் வந்து சரி பண்ணி நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் கொடுக்கும். இப்போ இந்த பீட்ரூட்டையும் புதினா இலைகளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி முடிச்சிட்டேன். இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி நம்ம அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட் புதினா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து தண்ணீரெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சு ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து கிளிசரின் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் சேர்த்துக்கோங்க. கிளிசரின் வந்து நம்மளோட லிப்ஸில் உள்ள அந்த வெடிப்புகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாக சரி பண்ணிடும். அடுத்ததாக இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விடுங்க. ஆலோவேரா ஜெல் வந்து அங்கங்கே திட்டாக இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப் பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக லிக்யூட் பதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை க்ரீமியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணின இந்த லிப் பாமை வந்து ஒரு கண்டெய்னருக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிப் பாமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் டே டைம்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட உங்களோட லிப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட லிப்ஸில் உள்ள வெடிப்பு டார்க்னஸ் எல்லாமே போயிட்டு உங்களோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி பிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தடவை அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் கிடைக்கும். என்னோடய கையில் நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.